முத்துசெல்வம் முதர்மன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மதியம் மற்றும் மாலை வணக்கம். சரியாக மதியம் 12 மணிக்கு பிறகு இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது. 23ஆம் தேதி ஜூலை மாதம். நமது முத்துசெல்வம் முதர்மன் யூடியூப் சேனல் பக்கத்திற்கு புது பார்வையாளராக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து ஆல் என்கின்ற பெல் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைபாக மாற்றிக்கொள்ளுங்கள். தினசரி வானிலை அறிக்கை உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். தற்போதைய நிலவரப்படி தமிழகம் மற்றும் புதுவையில் தென்மேற்கு பருவமழையின் காரணமாக தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. தென் தமிழகத்திலும் ஆங்காங்கே மழையும் பதிவாகி கொண்டிருக்கிறது. இனி வரக்கூடிய அடுத்த 24 மணி நேரத்தில் வடமேற்கு வங்கக்கடல் அருகே நிலவி வரக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையின் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் ஆங்காங்கே மழையும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கனமழையும், நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழையும், கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, தென்காசி மாவட்டங்களில் சில இடங்களில் மிக கனமழையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. மேலும் வருகின்ற 24ஆம் தேதி, 25ஆம் தேதி, 24ஆம் தேதி இரவு முதல் தென்மேற்கு பருவமழை நாளை தான் 24ஆம் தேதி, நாளை இரவு முதல் தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரம் அதிகரித்து கேரளா, கர்நாடக பகுதிகளில் முதற்கட்டமாக தீவிரம் அதிகரித்து 25ஆம் தேதி காலையிலும் பிறகு மதிய நேரங்களிலும் மேலும் தீவிரம் அதிகரித்து 25ஆம் தேதி இரவு முதல் மிக தீவிரமாக வருகின்ற நாளை மறுநாள் அடுத்த 24 மணி நேரத்திற்கு பிறகு தென்மேற்கு பருவமழை மிக தீவிரம் அடையும். இதற்கான காரணம் தற்போது வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை அடுத்த 24 மணி நேரத்திற்கு பிறகு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி பிறகு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி ஒடிஷா, மத்திய பிரதேசம் வழியாக வட இந்தியாவை நோக்கி நகரப்போகிறது. இதன் காரணமாக நம்மளுக்கு வருகின்ற 28ஆம் தேதி வரையிலும் தென்மேற்கு பருவமழை மிக தீவிரமாக இருக்க போகிறது. அடுத்த 24 மணி நேரத்திற்கு பிறகு கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தேனி, தென்காசி, திண்டுக்கல், கோவை, நீலகிரி மாவட்டங்களில் மிக கனமழையும் வருகின்ற 25, 26, 27 இந்த தேதிகளில் மிக கனமழையும், சில இடங்களில் அதீத கனமழை என்கின்ற அளவில் பதிவாகும். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதன் அடிப்படையில் 28ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை இந்திய அளவிலும், கர்நாடக அளவிலும், தென்னிந்திய பகுதிகளிலும், வட இந்திய பகுதிகளிலும், கிழக்கிந்திய பகுதிகளிலும் தீவிரமாக இருக்கும். இந்த நிகழ்வு வட இந்திய பகுதியை முழுவதுமாக பயணித்து ராஜஸ்தான், குஜராத் வரைக்கும் கூட முன்னேறி மழையை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. இதன் பிறகு தமிழ்நாட்டில் வருகின்ற ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக மழை என்பது தமிழ்நாட்டில் தீவிரமடைய போகிறது. இது இப்ப பெய்யறதெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டிய அணைகளுக்கு நீர்வரத்து கொடுக்கக்கூடிய மழையாகவும், தென் மாவட்டங்களுக்கு அவ்வப்போது விட்டு மழையும், சில இடங்கள்ல தென் மாவட்டத்துடைய உள்பகுதி, கிழக்கு கடலோர பகுதியில் சாரல் மழையும் கொடுக்கக்கூடிய மழையாகவும், இரவு நேரங்களில் வட மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழையாகவும் பதிவாகக்கூடிய நாட்கள். ஆனால் வருகின்ற ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு பிறகு இந்த மழை கேரளாவிலும் இந்திய அளவிலும் குறைந்து தமிழகத்தில் அதிகரிக்க போகிறது. வருகின்ற ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு பிறகுதான் ஒரு தீவிரமான சுற்று பெய்யும் இடங்கள் எல்லாம் கனமழை, பெய்கின்ற இடங்கள் எல்லாம் நல்ல சென்டிமீட்டர் வரும். நிறைய இடங்கள்ல நல்ல மழை பெய்யும். பரவலாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் நல்ல மழையாக பதிவாகும். அதற்கான காரணம் என்னன்னா, நம்மளுக்கு இன்ட்ரோ டிராபிக்கல் கன்வெக்ஷன்ஸ் தற்போது இந்தியர் டிராபிக்கல் கன்வெக்ஷன் சொல்லலாம். அந்த இன்டர் டிராபிக்கல் கன்வெக்ஷன் வட இந்தியாவிலிருந்து தற்போது மீண்டும் எப்படி நம்மளுக்கு ஜனவரியில இருந்து பிப்ரவரியில இருந்து அது வட இந்தியாவின் தென்னிந்தியாவிலிருந்து வட இந்தியாவுக்கு போனதோ அதே போன்று தற்போது வட இந்தியாவிலிருந்து தென்னிந்தியாவை நோக்கி நகரக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது. இந்த இன்டர் டிராபிக்கல் கன்வெக்ஷன் மேல இருந்து அப்படியே வரக்கூடிய காலகட்டங்கள்ல நம்மளுக்கு இங்க நெகட்டிவ் ஐடியாக இருக்கின்ற காரணத்தினால வருகின்ற ஆகஸ்ட் மாதம் பிற்பகுதிகளில் இருந்து நம்மளுக்கு வளிமண்டல கீழிடுக்கு சுழற்சிகளின் காரணமாக நல்ல மழை பெய்யும். குறிப்பாக புதுவை, கடலூர், விழுப்புரம், சென்னை, செங்கல்பட்டு, டெல்டா, தென் மாவட்டங்கள் எல்லாம் ஒரு சிறப்பான அருமையான சுற்று மலைகள் காணப்படுகிறது. ஒரு நீண்ட நாட்கள் தொடர்ந்து பெய்த வண்ணமே இருக்கக்கூடிய மழையாகவும் இருக்க போகிறது. வருகின்ற ஆகஸ்ட் மாதம் அப்படிதான் இருக்கும். ஆகஸ்ட் மாதம் பிற்பகுதி தான் ரொம்ப அருமையாக இருக்கிறது. மழைப்பொழிவுகளே ஆகஸ்ட் பிற்பகுதி தமிழகத்திற்கு தென்மேற்கு பருவமழை முற்றிலுமாக தீவிரம் குறைந்து காணப்படும். ஏனென்றால் இங்கே நெகட்டிவ் ஐடியாக இருக்கிறது. இங்க வெப்பநிலை அரபிக்கடல் சாதகமற்ற நிலை காணப்படுகிறது. SST சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலை அரபிக்கடலை காணப்படுகிறது.
இதன் விளைவாகத்தான் நம்மளுக்கு வந்து மழை ரொம்ப அதிகரிக்கும். தமிழ்நாட்டில் வரக்கூடிய நாட்கள்ல மிக அதிகமாக ஆகஸ்ட் மாதத்துல வழக்கத்தை விட எப்பவுமே வழக்கமாக ஆகஸ்ட் மாதத்துல எவ்வளவு மழை கிடைக்குமோ அதை விட இந்த வருகின்ற ஆகஸ்ட் மாதத்துல ஒரு 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாகவே கிடைக்கும். தென் மாவட்டங்களிலும் வட மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்களிலும் எல்லா இடங்களிலுமே பரவலாக பதிவாகும். பதிவாகக்கூடிய இடங்கள் எல்லா இடங்களிலுமே காற்றற்ற வெள்ளங்கள் ஏற்பட்டுரும். இந்த மழை அவ்வளவு பெரிய மழையாக பதிவாகும் ஆகஸ்ட்லே. அதன் பிறகு செப்டம்பர் மாதத்திலும் நம்மளுக்கு தமிழ்நாட்டில் அதிகரிக்கும். இந்த வருகின்ற ஆகஸ்ட் மாதத்துல அந்த குடியரசு தினம் சுதந்திர தினம், சுதந்திர தினத்துக்கு பிறகு வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்திக்கு பிறகு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நல்ல மழைப்பொழிவுகள் காணப்படுது. ஈவன் அந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு முன்கூட்டியே மழை அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு காற்று பகுதியெல்லாம் காற்றே இருக்காது. நல்ல நிசப்தமா இருக்கும். மாலை காலை வெயில் அடிக்கும், மதியமானால் மேகம் நல்லா கூடும். நீங்க நல்லா கவனிங்க. எப்படி மே மாதத்துல மழை பெய்யுதோ அதுல சில சுற்றுகள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. நல்லா தொடர்ந்து நல்ல மேகங்கள் கருமேகங்கள் சூழ்ந்து நல்ல இடியுடன் கூடிய மழையாக பதிவாகும். அதே போன்று வருகின்ற ஆகஸ்ட் மாதம் பிற்பகுதிகளில் நல்ல இடியுடன் கூடிய மழை காணப்படுது. நல்ல மழை குறிப்பாக வட மாவட்டங்கள்ல ஒரு அருமையான ஒரு சுற்று காணப்படுது. வட மாவட்டங்களுக்கு நல்ல சுற்று காணப்படுது. தொடர்ந்து பெய்யக்கூடிய அளவுக்கு நல்ல சுற்று மழை காணப்படுது. இதன் காரணமாக நம்ம முன்கூட்டி விவசாயிகள் வந்து ஆகஸ்ட் மாதத்தை நம்பி நல்ல விவசாய பணிகளை மேற்கொள்ளுங்க. தென் மாவட்டம் வட மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் எல்லா பகுதிகளுமே நல்ல மழை கிடைக்கும். மிக கனமழை அதீத கனமழைக்கு கூட வாய்ப்புகள் தெரிகிறது வரக்கூடிய நாட்கள்ல. வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு இந்த காற்று சுழற்சியின் காரணமாக தென் மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் காணப்படுது. ஸோ இதெல்லாம் மழை தொடர்ந்து இருக்கின்ற காரணத்தினால ஆகஸ்ட் மாதத்தை நம்பியும் செப்டம்பர் மாதத்தை நம்பியும் எந்த மழை சார்ந்த விவசாய பணிகளை மேற்கொள்ளுங்க. விதைக்கலாம். ஏற்ற காலகட்டத்தில் விதைத்தால் ஏற்ற காலகட்டத்தில் அறுவடை செய்யுங்க. அதே மாதிரி வந்து குறிப்பாக வந்து இந்த டெல்டா வட மாவட்டங்கள்ல இந்த மழை அதிகமாக பெய்யும் போது மழை நீர் வந்து பயிர்கள்ல தேங்காம தண்ணியை வெளியேற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம அதிகமா மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தண்ணீரை நம்ம வந்து வயல்வெளிகள்ல தேங்க விடாம அது தொடர்ந்து மழை பெய்யும். இன்னைக்கு ஒரு மணி நேரம் பெய்யும், நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் பெய்யும். அப்போ நாளைக்கு 1 மணி நேரம் பெய்ஞ்சாலே வயல்வெளியில தண்ணி தேங்கிடும். அந்த அளவுக்கு பெய்யும். அப்படி இருக்கிறதுனால வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு பெய்யக்கூடிய மழைகளை நீங்க முன்கூட்டியே அதுக்கு தகுந்த மாதிரியான விவசாய பணிகளை மேற்கொள்ளணும். பயிர்களை பாதுகாங்க. ஏதாவது கொள்முதல் நிலையங்களை வச்சிருக்கீங்கன்னா அதெல்லாம் பாதுகாப்பா பண்ணுங்க. அறுவடை பணிகளை மேற்கொள்ள வேண்டாம். இந்த வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய நிகழ்வுகளை பற்றி நான் தொடர்ந்து யூடியூப்ல அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் இன்னும் தெளிவாக அறிக்கை கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.